ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் தலை. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரை பற்றி பார்க்க போகிறோம். லெதர்னால் என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லெதரை ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க, அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயம். லெதர் வந்து நீங்கள் லெதர் செருப்பு போடுறீங்க, லெதர் ஷூ போடுறீங்க அப்படின்னா அந்த பாத வெடிப்பு இருக்குல்ல, அது கூட வராது. ஸோ அது அந்த மாதிரி நிறையா நன்மைகள் இருக்குது லெதரில். ஏன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் முறையில் தான், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மனித சங்கிலி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து லெதர் யூஸ் பண்ணுறது ரொம்ப வந்து நம்ம பாடி ஹெல்த்துக்கு வந்து ஓகே, ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன, அதே மாதிரி அது கொஞ்சம் காஸ்ட்டும் கூடன்னு வச்சிங்களேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இது வந்து ஒரு ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு மெட்டீரியல் போக மாட்டோம், நம்மளுக்கு இது தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட்டு. ஏன்னா யூஸ் பண்ணால் தான் அதோட சாஃப்ட்னஸ் என்ன 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 இது இப்படிங்கிறதான் தெரியும். பட்ஜெட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நிறையா மிக்சிங் இருக்குது, நிறையா இது இருக்குது, நிறைய ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாவோட ஃபாரின் இம்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து ஷாப் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக அந்த டேரெக்டாக மேனுஃபேக்சரிங், அதாவது லெதரை வந்து டை பண்ணி எல்லாம் எடுத்து கட்டிங் போடுற செக்ஷனுக்கு தான் நம்ம போயிருக்கோம். அங்கேயே மேனுஃபேக்சர் யூனிட் இருக்குது. அதில் வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, மேலே ஆக்சுவலாக வந்து ஒரு ஷோரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, வேறு ஆர்டர் கொடுக்க வர்றாங்க, பையர்ஸ் வராங்க, அவங்களுக்குலாம் சாம்பிள் காட்டுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய பீஸ் தான் இது எல்லாமே. இது போக இவங்களுக்கு தனியாக ஷோரூம்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இவங்கள ஒரு லெதர் பேகும் லேப்டாப் பேகும் வந்து மேனுஃபேக்சர் ஓன் ரன் போட்டு பண்ணலாம், அதுவும் பரிசெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேஞ்ச் வரும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட் அங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்காப்புல, அது ஓரியன்டாக வேறு பக்கம் அங்கே தான் போயிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெதரில் கோட்டு எல்லாமே இருக்குது, இல்லாத ஐட்டமே கிடையாதுன்னு வைங்களேன். இம்போர்ட்டட் வந்து அதிகம் காஸ்ட் வைஸு. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷூ தயாரிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு வந்து 4 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது ஒரு லெதரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட லெதர் வந்து பார்த்திங்கன்னா 240 டு 150லேருந்து 240 350 500 வரைக்கும் இருக்குது சொல்கிறேன். இதில் வேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து போயிடும். இந்த மாதிரி ஒன்றுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸான இது வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம்னு வைங்களேன். லெதரில் வந்து நிறையா ஐட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி எப்படின்னா லெதரில் வந்து குவாலிட்டி வைஸ், இப்போ நம்ம மாடு வந்து கறிக்காக வெட்டுறதை தாண்டி அதை அப்படின்னு சொல்லி ஃபேக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக லெதர் மார்க்கெட் தான் அதிகம், அதை தொட்டு தான் உங்களுக்கு கறின்னு வச்சுக்கோங்களேன். லெதர் மார்க்கெட்டோட நிலவரம் வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஆக்சுவலாக நம்ம யாருக்குமே தெரியல. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கீழே பார்த்திங்களா அந்த ஜன்னலில் தெரியுதுங்களா, நம்ம லெதர் ஃபேக்ட்ரிக்கு மேலே தான் வந்து அந்த இது பையர்ஸோட பார்க்கக்கூடிய விசிட் ஆஃபீஸரை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்மளும் ஒரு பையர் தான், ஆர்டர் கொடுக்க தான் போயிருக்கோம், அதனால் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் பேக்கு, ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த காஸ்ட்லி பணக்காரங்களாம் எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு நல்லா ரிச்சாக இருக்கிறவங்க. நம்ம மேக்ஸிமம் அந்த பேக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு அது தாங்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். ஆனால் இதோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது அங்கே போனால் மட்டும்தான் தெரியும். சரி வாங்க, நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா கீழே போய் இதை பார்ப்போம், ஃபேக்ட்ரியை. இங்கே மேலே இருக்குது பார்த்திங்களா, அது பூரா தோல் தான். லெதருங்கிறது தோல் தான், அதாவது மாட்டுத்தோல் தான், புரியுதுங்களா. இதில் வந்து தோல்லையே வந்து இருக்குல்ல அப்படின்னா அந்த சின்ன கண்ணுக்குட்டியோட தோலுக்கு தான் வந்து நல்ல மார்க்கெட். கண்ணுக்குட்டியோடது நல்ல இது போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்க பாய் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனரு. ஆக்சுவலாக ரொம்ப நம்ம க்ளோஸான சர்க்கிள்னு வைங்களேன். ஃபஸ்ட் டைம் பார்த்து மீட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஜென்யூனான டைப்பு, நல்லா க்ளோஸபிள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட், அதாவது அதில் வேஸ்ட் அது பார்த்திங்களா, அதை கூட இந்த வேஸ்ட்டு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா